டெல்லியில் 21 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தகுதியிழப்பு செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. 21 எம்எல்ஏக்களும் இரட்டை பதவி வகிக்க வழி செய்யும் மசோதாவை குடியரசுத் தலைவர் நிராகரித்துள்ளதை அடுத்து இந்நிலை உருவாகியிருக்கிறது. சிக்கலான இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து விவாதிக்க ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கூட்டியுள்ளார். 21 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளர்களாக செயல்பட அனுமதிக்கும் விவகாரத்தில் மாநில அரசுக்கு எதிராக பிரதமர் மோடி செயல்படுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் 21 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளர்களாக நியமிக்கப்பட்டனர். ஆனால் இவர்கள் ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து இவர்களின் பதவிக்கு பாதுகாப்பு தரும் வகையில் மாநில அரசு சட்ட திருத்த மசோதாவை இயற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் இம்மசோதாவை குடியரசுத் தலைவர் நிராகரித்துவிட்டார். இந்நிலையில் 21 எம்எல்ஏக்களை தகுதியிழப்பு செய்வது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என தெரிகிறது.